நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சங்கீதா ராம்குமார். நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மிகச்சிறந்த முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. நம்ம ஒரு கோயிலுக்கு போனால் கூட நம்ம நட்சத்திரங்களை சொல்லி தான் பார்த்திங்கன்னா ஒரு அர்ச்சனை பண்ணுவோம். அது எப்படிங்க நமக்கு இதுதான் நம்ம நட்சத்திரம் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறக்கும் போது ஒரு வடிவத்தில் நட்சத்திரங்கள் ஒரு கூட்டமாக இருக்குங்க. அந்த நட்சத்திரத்தோட அந்த வடிவத்தோட அடிப்படையில் தான் நம்ம இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்குங்க. இந்த 27 நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும், அதாவது நவகிரகங்கள் அப்படிங்கிறது 9ங்க, ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 பாதங்கள் இருக்குது, அதாவது 4 பிரிவுகள் இருக்குது. அப்போ ஒரு நட்சத்திரம், அப்போ 27 × 4 அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா 108 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. இப்போ இப்போ நட்சத்திரங்களுக்கான குணநலங்கள் எப்படி இருக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, என்ன தொழில் பண்ணலாம், எந்த விஷயங்களை செய்யலாம், எந்த விஷயங்களை இவங்க செய்யக்கூடாது, என்ன கலரை பயன்படுத்தலாம், எந்த தெய்வத்தை இவங்க வழிபடலாம், இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன, இவங்க என்ன மரம் வளர்க்கலாம், என்ன உணவு சாப்பிடலாம், அது மட்டும் இல்லாமல் என்ன பறவைகளுக்கு இவங்க நல்லது பண்ணால் நல்லது, எந்த சித்தர் வழிபாட்டு முறை இவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்குறோங்க. இந்த நீங்கள் பிறந்த நட்சத்திரம், நீங்கள் இப்போ திருவாதிரையாக இருந்தால் அந்த திருவாதிரை நட்சத்திரம் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா கிடையாதுங்க. நம்மளோட தலை விதியை தீர்மானிக்கிறதுல 3 நட்சத்திரங்களுக்கு பார்த்திங்கன்னா மிக முக்கியமான பங்குகள் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம 3 விதி மதி கதின்னு சொல்லுவோம். இந்த விதி மதி கதியை நமக்கு தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா, நம்ம பிறந்த சந்திரன் நிற்கிற நட்சத்திரம், அதுதான் நம்ம ஜென்ம நட்சத்திரம். அடுத்து நம்மளோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம், அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களும் தான் நம்மளோட தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்து இந்த 3 கிரகங்களும், அதாவது உங்கள் லக்னம் எங்கே நிற்குது, லக்னாதிபதி எங்கே நிற்குது, உங்கள் சந்திரன் எங்கே நிற்குது, இது 3ஐயும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நட்சத்திரக்குரிய வீடியோவை கேளுங்க, அதற்குரிய வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள், அதற்குரிய பரிகாரங்களை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக மாறுங்க. இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்களை வரிசையாக பார்ப்போம். ஹஸ்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரங்களில் 13வது நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம்ங்க. ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், இது 3ம் பார்த்திங்கன்னா சந்திரனோட நட்சத்திரங்கள்ங்க. சந்திரனோட நட்சத்திரத்தில் 2வது நட்சத்திரம் இந்த ஹஸ்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் இருக்குங்க. இந்த கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவானுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தோட அதிபதி சந்திரன். அப்போ சந்திரன் ப்ளஸ் புதன் காம்பினேஷனில் இவங்களுக்கான குணங்கள் இருக்குங்க. இந்த அஸ்தம் நட்சத்திரத்துக்கான கிரேக்க பெயர் என்னன்னா கோர்வி அப்படின்னு சொல்லுவாங்க. 5 நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு நட்சத்திர கூட்டம் தான் இந்த ஹஸ்தம் நட்சத்திரம். இந்த ஹஸ்தம் நட்சத்திரம் பார்த்தோன்னா எப்படி இருக்கும்னாங்க, நம்ம உள்ளங்கையோட வடிவத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஹஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கும். உள்ளங்கை வடிவத்திலேயே பார்த்திங்கன்னா உழவன்கோடு அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஹேமாம்பிகை அப்படிங்கிற தெய்வம் கை வடிவத்தில் இருக்குங்க. இதுதான், இந்த கடவுள் தான் பார்த்திங்கன்னா இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான தெய்வம்ங்க. இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு நான் பார்த்தோன்னா சந்திரன் ப்ளஸ் புதன் ஆதிக்கம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும்னு சொன்னேன். இவங்க ஜாதகத்தில் சந்திரனும் புதனும் வலுவாக இருந்தாங்க அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட உதவக்கூடிய ஒரு குணம் இவங்களுக்கு இருக்கணுங்க. நல்ல நினைவாற்றல் இருக்கும், அடுத்தவங்க மதிக்கக்கூடிய ஒரு குணம் இவங்ககிட்ட இருக்கும். நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்கங்க. எதையும் ஒரு திட்டம் போட்டு செயல்படுவாங்க, நிறைய பயணம் பண்ணுவாங்க. சந்திரன் இவங்களோட நட்சத்திர அதிபதியாக வரனால நிறைய பயணங்கள், அதுவும் சிறு பயணங்கள் நிறைய போகணும், அடிக்கடி போகணுமாங்க. நீர்நிலைகளில் அடிக்கடி போனால் இவங்களுக்கு மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு யோசனையில் அடிக்கடி ஆழ்ந்துருவாங்கங்க. மூடு ஸ்விங் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட கொஞ்சம் இருக்கும். அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு சில சமயத்தில் அப்படியே சோகமாயிருவாங்க. அந்த மாதிரி ஒரு மூட் ஸ்விங் உங்ககிட்ட இருக்கும். ஆனால் எந்த சூழ்நிலையும்
தான் எடுத்துக்கிட்ட கொள்கையில் விட்டே கொடுக்க மாட்டாங்கங்க. தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தன்மை இவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி அடுத்தவங்களோட மனசை புண்படுத்துகிற மாதிரி இவங்க எக்காரணத்தை கொண்டும் பேச மாட்டாங்கங்க. எடுத்த காரியத்தில் எவ்வளோ தடை வந்தாலும் அதை வந்து முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை செய்வாங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பழகுவாங்க. இவங்க வந்து நம்மளோட முதலாளினாலும் அவங்ககிட்டயும் அப்படி தான் பழகுவாங்க. இவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்ககிட்டையும் ஒரே மாதிரி மரியாதை கொடுத்து நடந்துக்கக்கூடிய தன்மை இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இசையில் ஆர்வம், கலைத்துறையில் ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இசையில் ஆர்வம் இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலை செஞ்சாலும் பாட்டு பாடிக்கிட்டே செய்வாங்கள்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்களும் வந்து ஒருத்தங்களாக இருப்பாங்க. நல்ல கற்பனை வளம் இவங்ககிட்ட இருக்குங்க. தன்மானம் மிக்கவர்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு வீரமாக அழகாக நல்ல புத்தி கொண்டவங்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்களை புரிஞ்சுக்கிறது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதரர்கிட்ட பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்தில் கட்டாயம் ஒரு தொடர்பு வச்சுக்க கூடாதுங்க. உறவுனா உறவாக மட்டும் இருக்கணும். மூத்த சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எந்த பிஸ்னஸ் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் தேவையில்லாமல் சலிப்பு சங்கடங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க இவங்களாவே போய் ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு போய் மாட்டிக்க கூடாதுங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஹேமாம்பிகா கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்புங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட யாராவது ஒரு வழிகாட்டுதல் கேட்டாங்கன்னா நீங்கள் உடனே அவங்களுக்குரிய வழிகாட்டுதல்கள் பண்ண உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முக்கிய விஷயம்னாலும் உங்களோட வாழ்க்கை துணையிட்ட கேட்டு முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த அஸ்தம் நட்சத்திர பெண்கள் அப்படின்னு பார்த்தோங்கன்னா பொறுமையானவங்களா இருப்பாங்கங்க. ஈஸியாக அவங்களோட வேலைகளை சீக்கிரம் செஞ்சு முடிப்பாங்க. ஒயிட் காலர் ஜாப்ஸில் அதிகமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. குறிப்பாக இவங்க வந்து டீச்சர்ஸாக இருக்கலாம், பேங்கிங்கில் இருப்பாங்க, ஃபினான்ஸ் துறையில், பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி படித்தவங்களாக இருப்பாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு கல் கட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இவங்க வந்து அடிக்கடி உணவில் கமலா ஆரஞ்சு வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சரி, இவங்க பிறக்கும்போது அஸ்தம் நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம்னு சொன்னாங்க. இவங்க பிறக்கும்போது 10 வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சந்திர தசை நடக்கும். அடுத்து 2வது தசை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசை 7 வருஷ காலங்கள். அடுத்து ராகு தசை 18 வருட நீண்ட கால தசை. ராகு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தார், நல்ல பட்சத்தில் இருக்கும்போது ராகு தசை நல்லாயிருக்கும். அடுத்து குரு தசை வந்து பார்த்திங்கன்னா 16 வருடங்கள், சனி தசை 19 வருடங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான தசா அமைப்பு விவரங்கள். இப்போ எந்த சாமியை கும்பிடலாம், என்ன உணவு தானம் பண்ணலாம், எந்த விலங்குகள் வந்து வளர்த்தலாம், என்ன பறவைகளை வந்து வளர்க்கலாம், உங்களுக்கான அதிர்ஷ்ட கோயில் நட்சத்திர கோவில்கள்லாம் என்ன அப்படிங்கிறத வரிசையாக பார்ப்போங்க. உங்களுக்கான தேவதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க சவிதா வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. மரம் அப்படின்னா அத்தி மரம். வாய்ப்பு கிடைச்சா அத்தி மரம் வளர்த்துறது ரொம்ப சிறப்பு. இல்லைங்க அத்தி மரம்லாம் வளர்த்த முடியாது அப்படின்னா அத்தி மரத்துக்கு போய் அஸ்தம் நட்சத்திரத்தை அன்னைக்கு தண்ணி ஊற்றி வழிபாடு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. அத்தி பழம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. பறவை அப்படின்னா பருந்துங்க, கழுகு மாதிரியே இருக்கக்கூடிய பருந்து. இந்த வந்து கூகுளில் போட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கிறது, அடிக்கடி பார்த்துக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. உங்களுக்கான விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னாங்க பெண் எருமைங்க. பெண் எருமை வந்து வளர்த்துறவங்கக்கிட்ட வந்து அதுக்கான பணம் அது உணவுக்கான பணத்தை கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கான மலர் அப்படின்னா வெண்தாமரை மலர், அது மட்டும் இல்லாமல் அள்ளி, இது ரெண்டும் உங்களுக்கான மலர். இடவசதி இருக்கிறவங்க இது வந்து வளர்த்தி அதை எடுத்து சாமிக்கு சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. உணவு அப்படின்னா தேங்காய் சாதம். தேங்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது, உங்களோட அஸ்தம் நட்சத்திரம் வர நாளில் அந்த தேங்காய் உணவை வந்து தானம் பண்ணுறதும் ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து உங்களுக்கான பழம் அப்படின்னா ஆரஞ்சு மற்றும் பலாப்பழம், இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னா ஸ்ரீ கிருபா கூபேஸ்வரர் கோவில். இது எங்கே இருக்குது அப்படின்னா குத்தாலம் அப்படிங்கிற ஊரில், அது ஒரு சின்ன கிராமம், கோமல் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுங்க. திருமியச்சூரில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை கோவிலும், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள்
பெருமாள் கோவிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கோவிலுங்க. உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் வேதை நட்சத்திரம்னா கிருத்திகை நட்சத்திரமுங்க. இந்த கிருத்திகை நட்சத்திர நாளில் முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் கிருத்திகை நட்சத்திரம் இருக்க வாழ்க்கை துணையவோ இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸையோ நீங்கள் தேர்ந்தெடுக்காமல் இருக்கணுங்க. நண்பர்கள் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கிருத்திகை நட்சத்திரம் இருந்தால் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டார்க் க்ரீன் கலர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உங்கள் ஆஃபீஸில் இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் கொஞ்சம் க்ரீன் கலர் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியவை அப்படின்னு பார்த்தோம்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பார்க்குக்கு போயிட்டு போகிறது இல்லைன்னா ஒரு ஜவுளி கடைக்கு போயிட்டு போகும்போது நீங்கள் போகிற காரியம் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்குங்க. முத்து பயன்படுத்திக்கிறது, பப்பாளியும் சாத்துக்குடியும் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதும், அதாவது ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது ஒரு பப்பாளி பழத்தையோ இல்லை சாத்துக்குடியோ நீங்கள் சாப்பிட்டு போகிறது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க. உங்களுக்கான சித்தர் வழிபாடு அப்படின்னா கரூரில் இருக்கக்கூடிய கரூரார் வழிபாடும் உங்களுக்கு அங்கே போய் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனசு ரொம்ப அமைதியாக இருக்குங்க. அதே மாதிரி தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய கரூராரையும் நீங்கள் வழிபாடு பண்ணுறது தியானம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கு அது மன தைரியத்தையும் மன நிம்மதியையும் கொடுக்கும். இது வரைக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கான பலன்களை பார்த்தோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் உங்களோட லக்னம் நிற்கிற நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்க்கணுன்னு சொன்னீங்க. எனக்கு லக்னம் எங்கே நிற்குதுங்க லக்னாதிபதி எங்கே நிற்குதுங்கலாம் சொல்ல தெரியலைங்க, பார்க்க தெரியலைங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வைங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட குணங்கள் இப்படி இருக்கும், நீங்கள் இப்படிலாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகளை ஒரு கன்சல்டேஷனை உங்களுக்கு கொடுக்குறேங்க. நன்றி, வணக்கம்.